Hello friends, welcome to Vicky's Kitchen. இன்னும் நீங்க என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல சன்னா ரைஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கப் கொண்ட கடலையை முன்னாடி நாள் நைட்டே தண்ணியில் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. ஒரு கப் தண்ணி சேர்த்து 4 விசில் வச்சு எடுத்துக்கலாம். ஒரு பேன்ல கொஞ்சமா எண்ணெய் விட்டுக்கோங்க. 1 டீஸ்பூன் ஜீரகம், 5 காஞ்ச மிளகாய், 6 பல்லு பூண்டு, பொடியா நறுக்குன வெங்காயம் 1. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதும் ஒரு கைப்பிடி அளவு ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலை சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லி நல்லா வதங்கினதும் 1 டேபிள் ஸ்பூன் துருவின தேங்காய் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம டொமேட்டோ பியூரி ரெடி பண்ணிக்கலாம். 2 மீடியம் சைஸ் தக்காளியை தண்ணி சேர்க்காம நல்லா திக்காக அரைச்சி எடுத்துக்கோங்க. குக்கரில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இதில் 4 லவங்கம், கொஞ்சம் பட்டை, ஒரு பிரிஞ்சி இலை, 4 பச்சை மிளகாய், 2 மெலிசா நறுக்குன வெங்காயம் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதும் நம்ம அரைச்சி வச்சிருக்க கொத்தமல்லி பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது கூட நம்ம பாயில் பண்ணி வச்சிருக்க கொண்டக்கடலையை சேர்த்துக்கலாம். டொமேட்டோ பியூரியும் சேர்த்துக்கோங்க. நான் இன்னைக்கு 1 கப் பாஸ்மதி ரைஸில் செய்ய போகிறேன். 1 கப்புக்கு 2 கப் தண்ணி சேர்க்கணும். நான் தண்ணிக்கு பதிலாக 1 கப் தேங்காய் பாலும் 1 கப் கொண்டக்கடலை வேக வச்ச தண்ணியும் சேர்த்துக்கிறேன். தேங்காய் பால் சேர்த்து செய்யறதுனால இந்த டிஷ் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த இடத்துல நீங்கள் சால்ட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ 1 கப் பாஸ்மதி ரைஸ் சேர்த்துக்கிறேன். மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்க. ரெண்டு விசில் வந்ததும் ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான், நம்மளுடைய எம்மியான சன்னா ரைஸ் ரெடி. இதை நீங்கள் ஆனியன் ரைட்டோட வச்சு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் என்னோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.